என்ன வெறும் ஸ்வீட் மட்டும் தானா? வேற எதுவும் இல்லையா? கோவில்ல 300 பேருக்கு அன்னதானம். அனாதாசிரமத்துக்கு எல்லாத்துக்கும் புடவை வேட்டி சட்டை. அது மட்டும் இல்லாம கட்சி ஆஃபீஸில் எல்லாருக்கும் பிரியாணி, பந்தல், தோரணம், அப்படியே ஒரு தீபாவளி மாதிரி ஒரு மாதிரி ஊரே ரணகலப்படுத்திட்டேன். இருங்க இருங்க இருங்க, அன்னதானம் பண்ணது நல்லது. ஆனா அதுக்கப்புறம் இதெல்லாம் எதுக்கு? ஏங்க அரசியல் இருக்கிறவங்க இந்த அரசியல் சினிமா இதெல்லாம் கொஞ்சம் பந்தெல்லாம் இருக்கணும், 4 பேருக்கு தெரியணும். இன்னைக்கு ஒரு பொண்ணை வெளியே நடமாட விட மாட்டேங்கிறானுங்க பொறுக்கி பசங்க. ஒரு பொண்ணு இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ போராட்டம் இருக்கு தெரியுமாங்க? இது வந்து ரொம்ப தப்பான, அது என்னமோ ஒன்று சொல்லுவாங்களேங்க, அது மேல் சாக்லேட்டா என்னது இது? மேல் சாக்லேட்டா? மேல் ஷாவனிசம். அதுதான் ஆணாதிகம் இருக்கிற உலகம். ஒரு பொண்ணு படிச்சு ஒரு பதவிக்கு வரணும், அதுக்கு எவ்வளவு போராட்டம் தெரியுமா? பெரிய பெரிய அரசியல்வாதிகளே தான் குடும்பத்தில் இருக்க பொண்ணைய பதவிக்கெல்லாம் கொண்டாட மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு பதவி கிடைச்சிருக்குன்னா சாதாரணமான விஷயமா? ஏங்க நீங்க இவங்க எல்லாத்துக்கும் ஒரு இதா இருக்கணும். எது? முன் உதாரணம், எக்ஸாம்பிள். அதெல்லாம் என் மருமக சீக்கிரமே இந்த தொகுதியோட அடையாளமா மாறிடுவாடா. அத்தை ஏங்க நீங்க என்ன பண்றீங்க? ம் எப்படியா இருங்க, கோயிலுக்கு போயிட்டு கட்சி ஆஃபீஸுக்கு போனோம். இன்னைக்கு எல்லாம் உங்களை பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் நேரம் இங்கேயே வந்துருவாங்க. இனிமேல் இந்த மனு கொடுக்கலாம் அண்ணன் நொண்ணெல்லாம் என்கிட்ட கிடையாதான், ஸ்ட்ரைட்டா அண்ணி உங்ககிட்ட தானா. அப்புறம் நீங்க தான் பார்த்துக்கணும். ஏய் அம்மா. பேசுங்க பேசுங்க. மா துளசி, டிவியில பார்த்தோமா, கட்சியில உனக்கு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்களாமே? ஆமாம்மா. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூமா. அண்ணன் நன்றி அண்ணா, நன்றி. ஏங்க என்கிட்ட கொடுங்க. ஹாய் அண்ணி. வாழ்த்துக்கள் துளசி. தேங்க்யூ அண்ணி. அக்கா வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்யூ தேங்க்யூ so மச். சின்ன வயசுல இருந்து அரசியல் பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்த பாத்தியா? இப்ப நீயே அரசியலுக்கு வந்துட்ட. இதுதான் டைம்னு சொல்றது. நாம ஒண்ணு வேண்டான்னு நினைச்சா அதுதான் நம்மள தேடி வரும். அப்போ மாமா இனிமே உனக்கு பியவா? அஞ்சலி. ஏய் வாலு. அஞ்சலிமா எப்படி இருக்கிற? ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு ஒரு புருஷனா ஒரு பிஏவா இருக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபமும் கிடையாது.